மொத்தம் 7 வகை நந்தி இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். சிவன் கோயிலில் எத்தனை நந்தி இருக்கணும்? 7 நந்தி. இந்திர நந்தி, பிரம்ம நந்தி, மால்விடை, அறவிடை, அதிகார நந்தி, ஆன்ம நந்தி, குடமலா நந்தி. மொத்தம் எத்தனை ஆச்சு? அப்பாட 7 கரெக்டு தான் அப்படின்னு சொல்ல. 7 வகை நந்தி. அதில் சில கோயிலில் 1 இருக்கும், சில கோயிலில் 2 இருக்கும். எத்தனையோ கோயிலில் அதிகார நந்தியே வெளியில் இல்லாமல் இருக்கு. ஆனால் இங்கே இப்போ இருக்கா? இல்லை. என்ன அதிகார நந்தீஸ்வரர் இருக்காரா? இது பிரதோஷம் இதுக்கு தான் பண்ணுவாங்களா? பிரதோஷம் பண்ற நந்தி அதிகார நந்தி கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அங்கே அதிகார நந்தி பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க பிரதோஷத்துல. அது எல்லா உயிர்களையும் மையமாக வைத்த ஆன்ம நந்தி என்று பெயர். அதை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா எல்லா உயிர்களுக்காக தான் சிவபெருமான் நஞ்சை உண்டார். அதனால அந்த நந்திக்கு பேர் என்ன பேரு? ஆன்ம நந்தி என்று பெயர். பிரம்பு வச்சிருக்கிற நந்தி அதிகார நந்தி என்று பெயர். ஒரு காலத்துல சிவபெருமானை தாங்கினார் யாரு? திருமால். அந்த முப்புறம் தலையில் எரிக்கும் போது அங்க சிவபெருமான் அந்த தேரில் காலை வைத்தார். அப்பொழுது அச்சு முறிந்தது. அதை கைத்தல நிறைகனி அப்பமோட அவல்பொறி கப்பிய கரிமுகன் நடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள்புய மத யானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு பணிவேனே முத்தவில் அடைவினை முற்படு கிரிதல் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம்னா தேரு, ரதம் அச்சது பொடி செய்த அதித்தீரா. சுவாமி திருப்பாதத்தை வைத்தார், அது அச்சு முறிந்தது. என்ன காரணம் அப்படின்னா, ஆளாளுக்கு அந்த உச்சியில அந்த கலசத்தை நான் செஞ்சேன் அப்படின்னாரு. சூரியன் அந்த இடது சக்கரத்தை நான் செஞ்சேன் அப்படின்னாரு. அவர் சந்திரன் நான் வலது சக்கரத்தை செஞ்சேன்னாரு. இப்படி ஆளாளுக்கு நான் செஞ்சேன்னாங்க. சிவபெருமான் பாதம் வச்சதும் அச்சு முறிந்தது. புரியுது உங்களுக்கு? அப்போ எப்பேற்பட்ட சிறப்பு புரியுது பாருங்க சாமி. அப்ப அந்த நேரத்துல அச்சு முறிந்ததும் திருமால் சொன்னாரா, பெருமானே என்னை தாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சிவபெருமானை பார்த்து சொன்னார். அப்ப உடனே அவரை விடைவாகனமாக ஆக்கி அதிலிருந்து சிவபெருமான் அருள் செய்தார். இதை மாணிக்கவாச பெருமான் திருவாசகத்துல சொல்றாரு. முப்புறம் தலைநெறித்த அந்நாளில் இடபமாக தாங்கினான் திருமால்கான் சாலலோ. சொன்னது யாரு? மாணிக்கவாச பெருமானுடைய வாக்கு. யாருடைய வாக்கு? சிவபெருமான். அப்ப திருமாலை சுவாமி விடைவாகனமாக்கி அதிலிருந்து அருள் செய்கின்ற காரணத்தினால் அது மால்விடை என்று பெயர். நிறைய கோயில்கள் மால்விடை இருக்கும். சில அறங்கள் எல்லாம் அந்த தர்ம தேவதைகள் எல்லாம் சிவபெருமான்கிட்ட போய் பெருமானே உங்களை தாங்கிக் கொள்கின்றோம் என்று கேட்டதுனால தர்ம தேவதைகளை விடைவாகனமாக்கி சிவபெருமான் அதிலிருந்து அருள் செய்கின்றார். ஆனா உண்மையிலே சிவபெருமானுடைய வாகனம் எது தெரியுமா?